இந்த வீடியோவில் ஒரு விடுகதை கேட்டிருக்கேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆர்என் ஃபியூஷன். இன்றைக்கி நம்ம பூண்டு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 5 தக்காளி. தக்காளி இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதோட சின்னதாக இருந்தால் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. பூண்டு முழு பூண்டாக நான் 3 பூண்டு எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப குட்டி சைஸ் பூண்டுங்கிறதால நான் 3 எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய பூண்டு அப்படின்னா ஒரு பூண்டு முழு பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க தாராளமாக. அதுக்கப்புறம் இதில் ஒரு 10 வரமிளகாய். இந்த வரமிளகாய் காரம் அதிகமாக இருக்கும், கலர் வராது. ஸோ காரம் அதிகமாக இருக்குன்றதால நான் ஒரு கம்மியாக மிளகா 10 எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகா எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இதை கட் பண்ணிட்டு பார்க்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ அரைக்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப ஃபைனாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி இருந்தாலே போதுமானது. இதில் பூண்டை மட்டும் நான் பாதி உரித்து சேர்த்துருக்கேன், பாதி உரிக்காமல் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த சட்னிக்கு அந்த உரிக்காமல் போட்ட பூண்டு வந்து டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு வாணலில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்ச சட்னி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பொதுவாக இந்த மாதிரி சட்னிக்கெல்லாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போய் சுருண்டு வரும்போது நல்லாயிருக்கும். பெட்டர் இந்த மாதிரி சட்னிக்கெலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். பாருங்கள் இந்த சட்னி எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இது எல்லோரும் சப்பாத்தி பூரிக்கெலாம் தொட்டுப்பாங்க, அந்த அளவுக்கு பிடிக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும். ஓகே, இப்போது உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன். இந்த விடுகதைக்கு ஆன்சர் நான் அடுத்த வீடியோவில் தான் சொல்லுவேன். யாருக்கு ஆன்சர் தெரியுமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் அந்த விடுகதையை கேட்குறேன். நாளை வரும்போது இன்றாகும், அது என்ன? மறுபடியும் கேட்குறேன். நாளை வரும்போது இன்றாகும், அது என்ன? ஓகே, இதுக்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சட்னி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஆர்என் ஃபியூஷன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.